இங்க போகுதா? ஆமா போகுதுண்ணா. ஓ போகுது. ரெட் கலர். ரைட் ஆன் பண்ணிடலாம். ரோமியோ மேட்ரோலுவின் கரையாளத்தை குறிச்சு ரோமியோட படம் மெக்கானிக்ல ஓட்டியிருக்கு. பாருங்க கூகுள் லீக்ல கண்டு மெரூன் கலர்ல, ஆஷ் கலர்ல, கொஞ்சம் ப்ளூ கலர்ல எல்லா பாட்டுமே இருக்கும் தெரியுமா? அதனால பாடம் இந்த படம் கண்டினியா மேடம் கண்டினியானே அதுதான் ரோமியோன்னு சொல்றேன். இந்த பாடத்துல நாங்க 3 பிராக்டிகல்ஸ் படிக்கிறோம். சரியா? 3 பிராக்டிகல்ஸ் படிக்கிறோம். ஒன்று ரோமியோ இலையில கரையாளத்தை துணிதல், ரெண்டாவது அலோகேசியாட, மூணாவது உருளைக்கிழங்கு. இவங்க 3 பேரையும் கரையாளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறன்னு சொல்லி 3 பிராக்டிகல் படிக்கிறோம். சரியா? நல்ல வேலையை வச்சுக்கொள்ள வேணும். இதுலயும் எம்சிக்யூஸ் வரல. இது தியரியில இல்லாட்டியும் கூட பிராக்டிகல் ஹேண்ட் புக்ல இந்த விஷயம் சம்பந்தமா பேசிக்கிறனால இதுலயும் எம்சிக்யூஸ் கேட்கலும், இதுலயும் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கலும், எஸ்ஏ கேட்கறதுக்கான ஜாப் சரியான வரும். பொதுவாக பிராக்டிகலை பேஸ் பண்ணி எஸ்ஏஎல் கேட்டில்ல, ஆனால் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கேட்குறேன். நுணுக்கு காட்டி நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்ல கேட்டீங்க. அது விஷயம் சம்பந்தமா ரிசோர்ஸ் புக்ல இல்லை, ஆனால் ப்ராக்டிகல் ஹேண்ட் புக்ல இருக்கிறேன். ஸோ அதனால கேட்கணும். அதை மாதிரி தான் இதுவும் எங்களோட நோட் புக்ல அப்படியே ஒரு நோட் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஒப்பிடிக்க வேணும். அதுக்காக தான் நோட்டோட பிரிண்ட் பண்ணி தந்தீங்க. இது வந்து ப்ராக்டிகல் ஹேண்ட் புக்கே தான் இருக்கிற படங்கள் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி நோட்ஸ் எல்லாமே ப்ராக்டிகல் ஹேண்ட் புக்ல இருக்கிற படங்கள் தான். சரியா? முதலாவது விஷயம் செய்யற ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஸ்டெப்ஸை பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அதுல இருக்கிற லாஜிக் என்னன்னு சொல்லு. ஏ இப்படி செஞ்சா இப்படி நடக்குது, ஏ இப்படி செஞ்சா இப்படி நடக்குதுன்றத லாஸ்ட்டா பார்ப்போம். இறங்கிச்சா? பெரிய ஸ்டெப்ஸ் இது. இப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், இப்படி செஞ்சு இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸை பார்த்து கொண்டு போறோமே லாஜிக்கையும் பார்த்து கொண்டு போனா குழம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்டா ஸ்டெப்ஸை பார்த்து கொண்டு போவோம். ரெண்டாவது அதுல இருக்கிற லாஜிக் என்ன, ஏ இப்படி செஞ்சா எங்களுக்கு அரைவத்தை கண்டுபிடிக்க இல்லைன்றது விஷயத்தை பார்ப்போம். ரைட்டா? ரைட். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? முதலாவது விஷயம் ரோமியோ என்ற அந்த தாவரத்துல இலை ஒன்று பிச்சிருக்கு. இது முதலாவது விஷயம். வீட்டுல இருந்தா வீட்டுல விற்கணும், அடுத்த வீட்டுல இருந்தா அவங்க என்ன சொல்லி போட போற விற்கணும். எப்படி தான் செஞ்சு இலை ஒன்று வேணும். பிராக்டிகலுக்கு முதலாவது விஷயம். ரெண்டாவது அவரோட மேற்கோள உயிரினங்களை நாங்க கண்டுபிடிக்க போறோம். சோ மெதுவா அவங்க மேலான ஒரு தோலை வந்து உரிச்சிருக்க. இந்த வேலைகளுக்கு கையால செய்ய கஷ்டம். அதுக்காக வேண்டி இடுக்கி என்று சொல்ற ஒரு சாமணிக்கிறார். இடுக்கின்றது என்ன தெரியுமா? இப்ப கடையில நோம்புல ஷார்ட்லிஸ் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு அது இப்படி ஒண்ணு பேக்ல போடுறதுக்கு அங்க மாவு பெண் நேரம் எல்லாம் கையும் கலூர் இல்ல, பொறுக்கிற நேரம் வேறையும் கூறாது உப்பு எல்லாம் உப்பு கடையில் உப்பு செலவே இல்லையே, எல்லாம் அவங்களோட செலவு தான் உப்பு செலவு. அள்ளி போட்ட நேரம் மட்டும் மாஸ்க் ஒன்று போட்டுக்கொண்டு கிளவுஸ் ஒன்று போட்டுக்கொண்டு இந்த கிளிப்ல தானே அள்ளி போடுவாங்க. அது மாதிரி சின்னது இதுக்கு அடுத்த பக்கம் வர படம் கொண்டிருக்குது இருக்குன்னு சொல்லி கரகிச்சா 23ஆம் பக்கத்துல படம் கொண்டிருக்குது. நுண்ணி இருக்குன்னு சொல்லி இல்லையா? இதுதானே அதுல நுண்ணி எடுக்கிற இப்படி பிடிச்சி ஒரே சின்ன நுண்ணி எடுத்து சரியா? எடுத்து எடுத்தாச்சு. நேற்று ஒரு கொண்டு கலட்டி எடுத்தாச்சு. இப்ப என்ன தெரியுமா செய்யல? இப்ப என்ன தெரியுமா செய்யல? பிளட்ல 1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுள்ள சுக்ரோஸ் கரைசல் எங்களுக்கு இருக்குது. 1 மோல் டெசிமீட்டர் -3 சுக்ரோஸ் கரைசல் இருக்குது. இதை வச்சு நாங்க 0.5 1 1.5 2 2.5 2
0.15, 0.20, 0.25, 0.30, 0.35 இப்படி சொல்லி வேறுபட்ட செறிவுள்ள கரைசல்களை அதை அறிஞ்சு எடுத்துக்கணும். சரியா? இது நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. ஓலவல்லையும் அந்த கலவைகளோட பாடம் படிச்சு ஞாபகம் இல்லை கலர் அலர்ட்டி பாடம் அஸ்பாடம் கொஞ்சம் அதெல்லாம் திரும்ப வரும் கெமிஸ்ட்ரியில கால்குலேஷன்ல கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதுல வந்தீங்களே ஒரு மோல் டெசிமீட்டர் -3 சரி உள்ள எத்தனை மில்லி கலந்து இந்த சரி உள்ள இது இருக்க வேணும் அப்படின்னு எல்லாம் ஈகும் எல்லாம் நிறைய வரும். சரியா? சோ ஒரு மோல் டெசிமீட்டர் -3 தான் எங்களுக்கு தந்திக்கிற கரைசல். இதை வச்சு 0.15 மோல் டெசிமீட்டர் -3 0.2 சொல்லி வேறுபட்ட சரி உள்ள கரைசல்ல கரைச்சு எடுத்துக்கொள்ளும். எப்படி இதுக்கு என்ன செய்ய வேணுமா? இது 5 ஆக்கணுமா செறிவாக்கணுமா? 5 சரி வேணும் தெரியுமா? 5 ஆக்கணும்னா தண்ணியை போட்டு டைலூட் பண்ற, இன்னும் தண்ணி ஆக்குற. செறிவாக்குறன்னு சொன்னா டிக் ஆக்குற மாதிரி. அப்ப 1ல இருந்து அதை விட குறைஞ்ச செறிவு உள்ளதுக்கு ஆக்குறன்னு சொன்னா என்ன செய்ய வேணும்? தண்ணியை போட்டு 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 அதை 0.15 0.20 சொல்லி வேறுபட்ட செறிவு உள்ள சுக்ரோஸ் கரைசல்களை தயாரிச்சு இவங்க ஒவ்வொன்றையும் 20 ml செய்யணும். 20 ml எடுக்கணும். சரியா? அன்னைக்கா இதுல அப்ளை செய்கிற சாதனம் இவரை கொண்டு இவங்க எல்லாம் எடுக்கிறேன். சோ கெமிஸ்ட்ரி படி போட்டா அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும். எப்படி C = NOV ன்ற ஈக்குவேஷன் தெரியுமா? இது தேவையில்ல பயாலஜிக்கு. கெமிஸ்ட்ரியில தெரியுமா C = NOV? அப்ப ரெண்டுலையும் மூல ஈக்குவல் பண்ணா இங்க N = CV தானே வரும். C1 V1 is equal to C2 V2. C1 வந்து 1, V1 தெரியும் எவ்வளவு எடுக்க வேணுமோ, C2 0.15 போடுவோமே, V2 20 ml தானே தேவை. அதுபடி பார்த்தா V1 is equal to 0.15/20 எவ்வளவு வரும்? 300 ml வரும். இவரோட 3 ml எடுத்து 20 ml வரைக்கும் டைலூட் பண்ண மட்டும் இதை கழிச்சு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செஞ்சு பார்க்கணும். இவரோட 3 ml எடுத்து 20 ml வரைக்கும் தண்ணி ஊற்றினோம் சொன்னா இந்த செறிவு வருது. அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு பார்க்கணும். இது பயாலஜிக்கு தேவையில்லாத விஷயம். சரியா? சோ 1 mole deciliter -3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரைசல்ல இருந்து 0.15 0.20 0.25 0.30 0.35 வேறுபட்ட செறிவு உள்ள சுக்ரோஸ் கரைசல் தயாரிச்சு எடுத்தாச்சு. என்ன தரமா செய்ய வேணும்? இது எல்லாத்தையும் பெட்ரிக் மனுஷன் கேள்விப்பட்டீங்களா? பெட்ரிக் டிஷ் கண்டிக்கிறீங்களா? அவசரம் ஆயிடும். இல்ல சப்பை ஆயிடும். சப்பா கிளாஸ் பெரிய அதான் பெட்ரிக் டிஷ் காணாதாக்க ஸ்கூல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் செய்யணும் மாத்துவாங்க. பெட்ரிக் டிஷ் எடுத்து தயாரிச்சு அந்த கரைசல் நீக்குது. என்ன கரைசல போட வேண்டும்? விளங்கிச்சா? இதுவரைக்கும் விளங்கிச்சா? இப்ப என்ன செஞ்சு ஒன்னும் செய்யல. தெரிஞ்ச சுக்ரோஸ் கரைசல்ல இருந்து எங்களுக்கு தேவையான நிறைய சுக்ரோஸ் கரைசல் இருக்கு. அது பெட்ரிக் டிஷ்ல ஊற்றி வச்சுக்கணும். இதுக்கு ஏபிசி பேரும் வச்சுக்கணும். முன்னாடி போற பொறுமை எது தெரியல. இவ்வளவு தான் லிமிட் பண்றீங்களா? சரியா? இப்ப என்ன செய்யல? இந்த ரோமியோ மேட்ரோவில் நாங்கள் உரிச்சு துண்டிக்குது. ஒவ்வொரு பெட்ரிக் டிஷ்லையும் ஒரு 2-3 துண்டு சும்மா போகுது. என்ன போகுது? சரியா? ஸ்டெப்ஸை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் லாஜிக் தான் பார்க்கணும். போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படி சும்மா எடுத்து வந்து குடிச்சிட்டு வந்து டைமை பார்த்துக்கோங்க. அவ்வளோ கணக்கு போடலாம். 20 நிமிஷம் 30 நிமிஷம் 20 நிமிஷம் நீக்க வேணும். ஒரு சில இடத்துல 30 நிமிஷம் சொல்றாங்க. நான் நோட் 20 நிமிஷம் கொடுத்தீங்க. 20 நிமிஷம் சொல்லிக்கிறேன். 20 நிமிஷம் சும்மா ஈதுக்கு போகும். அடுத்த வேலையை நல்லா கேட்கு.
இந்த கரைசல்ல இருந்து ஒரு ட்ராப் எடுத்து அதை நாங்க வழுக்கியில வைக்கிறோம். வழுக்கின்றது யாரு? எங்க படிச்சோம்? ரோசு நாட்டை படிக்கிறவங்க படிச்சோம். ஸ்லைட் கண்ணாடி கொண்டோம். அதுல வச்சு அதை மூடி என்ன செய்யறதா இருக்கு? வழுக்கி அப்படியே குழம்புக்கு முழுப்பு காட்டில வச்சு முழுப்பு காட்டில நாங்க இந்த மேற்கோளுடைய களங்களை நாங்க அவதானிக்க போறோம். இதுல என்னத்தை நாங்க அவதானிக்க போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு ஏபிசிடிங்கிற பெட்ரிக் டிஷ்லையும் காணப்படுற மொத்த களங்கள் எத்தனைன்னு நாங்க பார்க்க வேண்டும். அதே மாதிரி முதல்ல சுருங்கிய களங்கள் எத்தனைன்னு பார்க்க வேண்டும். எப்படி என்றது? உதாரணத்துக்கு நமக்கு காட்டிய பார்க்கிற நேரம் காட்டில் அவதானிக்கிற நேரம் இப்படியான சக்திதான கவலக்கலம் தானே. இதுல நாங்க என்ன வேணும்? மொத்தமாக எத்தனை களங்கள் இருக்குது, இந்த களங்கள்ல முதல்ல சுருங்கிய களங்கள் எத்தனை இருக்குது, இதை பார்த்து என்ன சொல்லுங்க. மொத்தமா எத்தனை களம் இருக்குது? எத்தனை மொத்தமா எத்தனை களம் இருக்குது? 14. 14 ஒன்று ரெண்டு தெரியுங்களே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 முதல்ல சுருங்கிய களங்கள் எத்தனை இருக்குது? 4 களங்கள் இருக்குது. 1 2 3 4. சரியா? இப்ப நாங்க ஏழொரு சாம்பிள் எடுத்து அது நமக்கு காட்டில வச்சு நாங்க பார்க்க வேணும் மொத்த களங்கள் எத்தனை? 14. முதல்ல சுருங்கிய களங்கள் எத்தனை? 4. இத 100 அளப்பெருக்க வேண்டும். இதுக்கு நாங்க சொல்றது இருக்கா? முதலொரு சுருங்கல் 100 வீதம். முதலொரு சுருங்கல் 100 வீதம் என்ன? மொத்த களங்களின் எண்ணிக்கை மேல மொத்த களங்களின் எண்ணிக்கை மேல முதல்ல சுருங்கிய களங்களின் எண்ணிக்கை தர 100. கணிச்சா ஏக்கு பார்த்தா என்ன செய்யற? பிக்கு பார்த்தா பிக்கு எடுத்துக்கொண்டு வந்து இதுல 4 களங்கள் முதல்ல சுருங்கி தர 100. இதுல வச்சுக்கொண்டு 5 களங்கள் தர 14 தர 100. இந்த 14 கட்டாயம் 14 இருக்கணும்னு இல்ல, நாங்க எடுத்த துண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். இதுக்கு எடுக்கவே இதுல 7 களங்கள் 15 தர 15 களங்கள் 20. இது அடுத்ததுல 8 களங்கள் 13 களங்கள் தர 100. ஒவ்வொரு கரைசல்லையும் ஒரு துண்டு எடுத்து வழுக்கில வச்சு நோக்கு காட்டிய பார்க்கணும். மறுபடியும் இழந்தோம் பார்க்கணும் என்ன வேணும்? எத்தனை மொத்த களங்களின் எண்ணிக்கை, எத்தனை முதல்வர் சுருங்கிய களங்களின் எண்ணிக்கை, முதல்வர் சுருங்கிய களங்களின் எண்ணிக்கைக்கு மொத்த களங்கள் தர
100ஆல பெருக்கிறோம். அதுக்கு நாங்க சொல்ற பேர் தான் முதலுரு சுருங்கல் 100 வீதம் என்று சொல்றது. விளங்கிச்சா? ரைட். இப்ப இது செட். லாஸ்ட் செய்யறது வந்து சின்ன மேக்ஸ் இருக்கு. அடுத்து நாம செய்ய போறோம் லாஸ்ட் நாம செய்ய போறோம் கிராஃப் வந்து வரையணும். கிராஃப்ல கிராஃப் சொன்னா x அச்சு வந்து y குட்டி இது வரையதா கிராஃப்ல x அச்சுல நாங்க போட போறோம் சுக்ரோஸ் கரைசல் செல்யூட். சரியா? y அச்சுல நாங்க போட போறோம் முதலுரு சுருங்கல் 100 வீதம். முதலுரு சுருங்கல் 100 வீதம். அது எப்படி வரும்? இதால x அச்சுல போட வேணும் செல்யூட் தானே 0.15 0.20 0.25 0.30 0.35 0.4 இங்க என்ன நடக்கும்? இங்கால பெர்சன்டேஜ் வரும். இது போடுங்க 10 20 30 40 40 60 80 80 சொல்லி இங்கால பெர்சன்டேஜ் வரும். இப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு செல்யூலையும் எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமா இங்க எத்தனை வரும்? 214 பிரிச்சு எத்தனை வரும்? 214 பிரிச்சா கிட்டத்தட்ட 10 வீதம் கூட வரும் 20 வீதம் கூட வரும். ஒரு கணக்கு வரும். அங்க தெரியாதே. இப்போ இது போட்டு அப்புறம் 0.2ல என்ன வேல்யூ வரும்னு பார்க்கணும். 0.2 க்கு நேரா அத போடு. 0.25 கொண்டு வருது. அதுக்கு நேரா அத போடு. 0.3 கொண்டு வருது. அதுக்கு நேரா அத போடு. 0.35 கொண்டு வருது. அதுக்கு நேரா 0.4 அப்படி போடு. விளங்கிச்சா? இப்படி போடு. ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. லாஸ்ட் என்ன தெரியுமா செய்யற? இந்த கிராஃப்ல 50% இருக்குது. 50% மேல கீழே கோட் அடிச்சு அந்த கோடு பார்த்து கீழே எந்த செறிவோட வெச்சாங்கன்னு சொல்லு. மீனிங் என்ன சொல்ற? வேல்யூ நீக்குவே. இங்க 0.25 இங்க 0.3 இங்க என்ன சொல்ற? வேல்யூ நீக்குவே 0.25 இங்க 0.3 க்கு மேல அந்த வேல்யூ வெச்சி அது செறிவு தானே. எவ்வளவு சார்ட் பண்ணி தந்திக்கிறாங்க. இந்த செறிவுல இந்த கரை அழுத்தம், இந்த செறிவுல இந்த தலை அழுத்தம் சொல்லி சார்ட் பண்ணி இது பாருங்க. 20 அந்த பக்கத்துல 3 பக்கத்துல அந்த சார்ட்டை வச்சு இந்த செறிவுக்கு நேரா என்ன கரை அழுத்தம் இருக்குதோ அந்த கரை அழுத்தம் தான் ரோடியோ மேற்கோருள்ள கரை அழுத்தம். இது மட்டும் பிரீஃபா சொல்ல கேட்டுக்கோங்க. என்ன செஞ்சோம்? ரோடியோட மேற்கோருள்ள கரெக்ட் எடுத்துட்டு 1 more decimeter minus the sucrose கரைசல் இருந்து 0.15 0.2 0.25 0.3 0.35 வேறுபட்ட செறிவுள்ள சுக்ரோஸ் கரைசல் வந்து 20 ml தயாரிச்சு எடுத்துக்கணும். அது வரைக்கும் கிளியரா? என்ன செஞ்சோம்? நீங்க அதுல இல்லை அந்த தயாரிச்சு என்ன செஞ்சோம்? பெட்ரிக் டிஷ்ல ஊத்தினோம். பெட்ரிக் கிண்ணத்துல ஊத்தினோம். இப்ப என்ன செஞ்சோம்? கலர்ஃபுல்லா அந்த மேற்கோள் என்ன போட்டு நீயே ஊத்தி போட்டோம். போட்டு பிரசாரண சமநிலை நடக்கும் வரைக்கும் தண்ணி உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்து எல்லாம் நடக்கும் வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கு பிறகு இதுல ஒரு சாம்பார் என்ன செஞ்சோம்? நுணுக்கு காப்பில வச்சோம். வழுக்கில வச்சு நுணுக்கு காட்டில வச்சு முதலாவது கால் வலுவிலையில பார்த்து அப்புறம் நடுத்தர விலையில பார்த்தோம். அவதானிக்க நிலைமைகளுக்கு அப்படியான ஸ்ட்ரக்சர் வேணும். அதுல நாங்க என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு செறிவுக்கும் நேரா மொத்த கலங்கள் எண்ணிக்கை இருக்குன்னா முதல்வர் சொல்லிய கலங்கள் எண்ணிக்கை இருக்கு. அதான் 100 போட்டல் கணக்கு செஞ்சு வச்சோம். இதுக்கு நாங்க சொல்ற 3 சுருங்கள் 100 வீதம் வச்சுக்கொள்ள. இன்னைக்கு 15 இப்ப போடலாம் 15 அடுத்து 25 அடுத்து 39 அடுத்து 58 அடுத்து 70 வச்சுக்கொள்ள போடலாம். பிரிச்சா வேற ஒன்று தான் வருது. இப்படி வருது. இப்ப என்ன செய்யறாங்க? 0.15 மைனஸ் தானே
0.15 நேரா 5 டாட் வைக்கும். 0.2 25 0.2 நேரா 25 டாட் வைக்கும். 0.25 என்னது 0.25 39 0.25 வைக்கும். 0.3 ஓட 50 வைக்கும். 0.35 ஓட 20 வைக்கும். பிரச்சனை இல்லாம மரணி முறை என்ன நம்ம செய்யல 50% மேல இதே ஒரு கோடு. அந்த கோடு போய் இந்த கிராஃப் வெட்டும் தானே அந்த வெற்ற மொழியிலிருந்து கீழ் நோக்கி கோடு அடிக்குது. கீழ் நோக்கி கோடு அடிக்கிறதுனால இங்க ஒரு வேல்யூ நோக்கிக்குமே அந்த வேல்யூ நோக்கி பாக்குறீங்க சார்ட் ஒட்டி அந்த சார்ட்ல அதுக்கு நேரா சைட்ல இருக்கிற கரை அழுத்தம் தான் நாங்க எடுத்த ரோமியோ நேர்கோண கரை அழுத்தம். சரிங்களா? இது வந்து செய்யற ஸ்டெப்ஸ். இத முதலாவது ஆர்டருக்கு நினைவு வச்சுக்கோங்க. ரெண்டாவது யோசிப்போம் ஏன் 50ல கோட் அடிச்சு இப்படி வேலை பார்த்த 20 நிமிஷம் நீங்க கைமணியாயிரம் அவசரம் டக்குன்னு போட்டு எடுத்து போட்டு வச்சுட்டானே ஏன் 2-3 துண்டு வச்ச அநியாயத்தனை அடுத்தவங்க தர வேண்டாலும் அநியாயத்தனை இளைய குற்றம் செஞ்சிருக்கேன்னு சொன்னா இருந்தா ஒரு துண்டு போடுறது யோசனை வரும். அதெல்லாம் போது பார்ப்போம். இப்படி ஸ்டெப்ஸ் ஆர்டர் நினைவு வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் என்ன சொல்லி வச்சுக்கணும்னா கேளுங்க. ஆர்டர்ல யோசிங்க எல்லாம் கலவாண்ட ஒரு துண்டு உரிச்சு எடுத்து கரைசல் செஞ்சு வச்சு கரைசல் போட்டு 20 நிமிஷம் நீங்க துருப்பு காட்டில வச்சு கலங்காத எண்ணிக்கை எண்ணிங்க முதல் சொல்லுங்க 100 பேர் தரங்க கொடுத்து போட்டு எக்ஸசைஸ் சரியும் மையத்தில் வச்சு முதல் சொல்லுங்க 100 இறங்கிட்டா Anisha, brother Anisha. Stop. Anika. First step ya, வேறுபட்ட சரிவுள்ள கரைசல்கள் செஞ்சதையா வேறுபட்ட சரிவுள்ள கரைசல்கள் செஞ்சதையா டேப்ல இருக்கிறது 1 mole டெசிமீட்டர் மைனஸ் சரிவுள்ள சுக்ரோஸ் கரைசல் தான். இவரை வச்சு ஆனா வேற சரிவுள்ள கரைசல் உள்ள சுக்ரோஸ் சாம்பிள் எடுக்க போறோம். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? இதுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இதை இப்படியே பேட்டரி கிறிஸ்ட் ஊத்தினா இதுல சரிவு வந்து 1 mole டெசிமீட்டர் மைனஸ் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி கலக்க இவர சரியா குறையுது. அதான் நீங்க செய்யறோம். வேறுபட்ட அளவுல தண்ணியை கலந்து வேறுபட்ட சரி உள்ள ஆக்களை எடுக்கிறோம். உண்மை எப்படி எவ்வளவு சரி உள்ளது எவ்வளவு தண்ணி வந்து கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனுக்கு போவேணும். C1 V1 is equal to C2 V2 போட்டு C1 க்கு இவர போடுற V1 தெரியா C2 க்கு இவர போடுற V2 க்கு இவர போடுற இவருக்கு நான் சொல்ல மல்டிப்ளை பண்ணி பாருங்க 0.25 நாம போட்டா C1 V1 is equal to C2 V2. C1 is equal to 1. அத ஓட போடுறேன். G1 தெரியும். C2 நான் இவருக்கு பார்க்கவே சரியா 0.25. வால்யூம் எவ்வளவு 20 ml. So V1 is equal to ஒன்றுதான் ஒன்றாவது டைப் பண்ணி 0.25 20வது வரைக்கும்னா 500 5 ml வரும். 5 ml வரும். So இவரோட 5 ml எடுத்து 5 ml எடுத்து 20 ml வரும் வரைக்கும் தண்ணியை ஊத்தினோம்னு சொன்னா இந்த சரிவு கிடைக்கும். இவரோட 5 ml அளந்து எடுக்கிறார். பரிசோதனைக்குள்ள அளந்து எடுக்கிறார். எடுத்து மொத்த கனளவு 20 ml வரும் வரைக்கும் காய்ச்சி வடித்த நீரை போடுறோம். இப்படி போட்டோம்னு சொன்னா இந்த சரிவு வரும். கெமிஸ்ட்ரி படிக்கல இதெல்லாம் உங்களுக்கு முதலாவது கிளாஸ் இத்தனை படிச்சிருக்காங்க. C1 V1 போட்டு குழப்பி அச்சாராது உங்களுக்கு இதெல்லாம் படிக்கல. நீங்க படிச்சிருப்பீங்க பைக்கு மார்க்ஸ் போடுவீங்க படிச்சிருப்பீங்க. இது ஓ லெவல்லே வாரதானே. இன்றைக்கு எல்லாம் ஒரு மதரசா கேர்ள்ஸ் மதரசா இருக்கு. இப்படிதான் கிளாஸ் செய்ய கிளாஸ் செய்யுங்க எவ்வளவு இருக்கலாம் கிளாஸ் செஞ்ச காலம் செய்யுங்க சரி பரவாயில்ல செய்யுங்கன்னு சரி பரவாயில்லன்ட்டு ஓவரால் கிரேட் லெவல் சயின்ஸ்க்கு என்ன சரி படிப்பீங்கன்னு இப்போ நானும் புக் எல்லாம் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி
நேற்று நான் சொன்னேன் இன்னைக்கு எல்லாம் கிளாஸ் கவர்மெண்ட் பண்ணி முதலாவது பாடம் பார்த்து விலங்கில் எங்க தாவை எங்க செத்தாவை, ரெண்டாவது பாடம் பார்த்து தொழில் போகுதா செத்தாவை, மூணாவது பாடம் பார்த்தா கலவைகள். இன்ட்ரெஸ்ட் ஆகிது கணக்கெல்லாம் வருது மறுபடி வருவாரா இலங்கைக்கு நோம்புல இது விலங்கவே விளங்காதுக்குள்ள இருக்கு. அதுல ஒன்றையில இன்னும் விளங்காது. அடுத்தது பால புள்ளல் யாருன்னு எனக்கு தெரியா, புள்ளலுக்கு தெரிய நான் யாருன்னு. ஸோ சும்மா பச்சானியாமன்னு சொல்லி 4ஆம் பாடம் பார்த்து சவுண்ட் 5ஆம் பாடம் லைட்டை ஸ்டார்ட் பண்ணி லைட்டை வளம் செஞ்சு விட்டு அப்பதான் கலவைகளை பார்த்து கலவைகள்லாம் நிறைய விஷயம் நீங்குது. ஈவன் இளையங்கள்லையும் ஓலவல்லையும் அதெல்லாம் நீங்குது. பிரி இளையங்கள், நிலை இளையங்கள், உச்சி பிரி இளையம், பக்க பிரி இளையம், நிலை இளையத்தில் வேற இன்னும் கிளாசிபிகேஷன் உண்டு. எளிய நிலையிலையும் சிக்கலான நிலையிலையும், எளியத்துல தான் குடைக்கலவிலையும் மொட்டுக்கலவிலையும், சிக்கலான கால் உரியும் எல்லாம் நீங்குது. அநியாயம் படிப்பிச்சு நல்ல நல்ல படங்களோட இருக்குது. அத்தகைய காலத்தை தூங்கிட்டீங்க அதெல்லாம் தெரியும். தெரியும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இது வருது. ஓலவர் கலவைகள்லயும் இதெல்லாம் வாரு. திரும்ப ஏழாவது கெமிஸ்ட்ரிலையும் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ்ல வாரு. இதெல்லாம் திரும்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது இதெல்லாம் படிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போனாலும் வந்துட்டு நிற்கும். ஸோ சரியான போய் சொல்லுவோம். அழகி தேய்ப்பாங்களா? வேற டவுட் டவுட் இருக்குதா? குறைப்பா இன்னொரு சார் அடுத்தது ஒவ்வொரு ரீசன்ஸ் பார்த்துட்டு முதலாவது விஷயம் இந்த பிராக்டிகல் செய்யறதுல பேசிக்க சொல்றேன், நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. இதே கிளியரா விளங்கி வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா விளங்கி வச்சுக்கோங்க. ரோமியோட மேட்ரோல் உரியோட எடுத்துக்கொண்டா இதுல ஜெனரலா மேட்ரோல் உரிந்திருக்கிற களங்கள் எடுத்துக்கொண்டா பொதுவாக 50% களங்கள் தான் முதலொரு சுருங்கிய நிலையில காணப்படும். மேட்ரோல் உரி எடுத்து பார்த்தா 20 களம் இருந்தா 10 முதலொரு சுருங்கிய நிலையில காணப்படும், 10 வீக்க நிலையில காணப்படும். 70 களங்கள் இருந்தா 35 வீக்க நிலையில காணப்படும், 30 சுருங்கிய நிலையில கிடைத்தான் ஜெனரலா காணப்பட்ட சிச்சுவேஷன். அதனால தான் நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த கட்டத்துல 50% சுருங்கிய நிலைய பார்த்தோம். ஏன் தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க எடுத்த எல்லா மேற்கோள் உரிலையுமே 50% களங்கள் சுருங்கி இருந்திருக்கும். 14 களம் சொன்னா என்ன நடந்திருக்கும்? 7 களம் சுருங்கி இருந்திருக்கும், 7 களம் வீங்கி இருந்திருக்கும். சரி, எது கிளியரா? 14 களம்னு சொன்னா 7 களம் வீங்கி இருந்திருக்கும், 7 களம் சுருங்கி இருந்திருக்கும். இதை நாங்க நீரழுத்தம் குறைஞ்ச ஒரு கரைசலுக்கு போட்டா என்ன நடந்திருக்கும்? நீர் ரோமியோல இருந்து கரைசலுக்கு போயிட்டிருக்கு. போனா வீங்கிய களங்கள் கொஞ்சம் சுருங்கிய களமா மாறி இருக்கும். திரும்ப சொல்ல கேட்டுக்கோங்க. நம்ம ரோகியோட இலையோட உரிச்சு எடுத்தோம்னு சொன்னா அதுல இருக்கிற 14 களத்தும் உண்மையா 7 களம் தான் முதலோட சுருங்கிய நிலையில இருந்திருக்க வேணும். சரியா? இதை நாங்க நீரழுத்தம் குறைஞ்ச ஒரு கரைசல்ல போட்டா என்ன நடந்திருக்கும்? அதுல இருந்து தண்ணி பாய்த்திருக்கும். இதனால அது முதலோட சுருங்கிய களங்கள் எண்ணிக்கை மாறும். இதே நீரழுத்தம் கூடிய களத்துல போட்டா அது உள்ளுக்கு தண்ணி போய்த்திருக்கு. இப்பயும் முதலோட சுருங்கிய களங்கள் எண்ணிக்கை மாறும். அப்ப எந்த களத்துல சரியா 7 களம் தான் முதலோட சுருங்கிய நிலையில் இருக்குதோ அந்த கரைசல நீரழுத்தமும் ரோகியோட நீரழுத்தமும் சமனாயிடும். திரும்ப சொல்ல கேட்டுக்கோங்க. 14 பொதுவா சுருங்கிருக்கு. இதை நாங்க நீரழுத்தம் கூடி உங்களுக்கு போட்டா நீர் உள்ளுக்கு போயிட்டு நிறைய களங்கள் வீங்க தொடங்கும். சோ முதல்ல சுருங்கிய களங்கள் எண்ணிக்கை குறைஞ்சி. இதே நீரழுத்தம் குறைஞ்சலுக்கு போட்ட சரியான உள்ளுக்கு போட்டா களத்திலிருந்து இன்னும் நீர் இழக்கப்படும். நீர் இழக்கப்பட்ட கூட களங்கள் முதலில் சுருங்கிய நிலையில இருக்கு. அப்ப எந்த கரைசலுக்கு போட்ட நேரம் போடும் போதையும் 7 தான் சுருங்கிக்குது, போட்ட புறவும் 7 தான் சுருங்கிக்குதுன்னு சொன்னா அந்த கரைசல நீரழுத்தமும் களத்துல நீரழுத்தமும் சமனாயிக்கும். அப்பதானே நீர் உள்ளுக்கு போயிட்டு நீர் வெளியே வரணும் இல்லை. அதனாலதான் நாங்க பாக்குறோம் 50% முதலீடு சுருங்கல் 100% காணப்பட்ட செறிவுதான் உண்மையா அந்த தாவர கலப்புக்கு சரி. ஏன் நாங்க கிராஃப் வரைகிறோம்?
கிராஃப் வரைகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெர்சன்டேஜ் நாங்க போட்டுக்கொண்டு வரது எங்கேயுமே 50 வரல. 15, 25, 39, 58, 20 இப்படிதானே வந்துச்சு. அப்ப 50 எப்படி கண்டுபிடிக்கிற? கிராஃப் வரைஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும்? 50க்கு நேரா கோடு எடுத்து கீழே எடுத்து பார்க்கணுமே. அதுக்காக நான் கிராஃப் வரைகிறேன். என்ன சொல்றேன்? இல்ல டிரெக்டா எனக்கு 50க்கு ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னா கிராஃப் ஆப்ஷன் போக தேவையில்லை. ஆனா அப்படி வரைய மேலும் வராமைக்கே மேலும். சோ அதனால தான் நாங்க பெரும்பாலானவர்களுக்கு வரைமுறை போடுற வரைமுறை வைத்து 50% முதல்வர் சுருங்கிய கலக்கரை பார்த்து அதுக்கான செறி விட்டார். அந்த செறி உள்ள கரைசல நீரழுத்தமும் அந்த களத்துல நீரழுத்தமும் சமனை. சோ ஏன் 2 3 போடுறேன்? 2 3 போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, நாங்க பிக்சர் இருக்கிற களங்கள் விளைஞ்சிக்கல. மேற்கோள் உரியது பெரிய எலக்ட்ரோனிக் ஸ்னோர் தான் விரிச்சிருக்கிற. ஸோ ஒழுங்கா வராம களங்கள் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு தான் போட்டு வச்சா அதை எடுத்து நோக்கு காட்டியில பார்க்குறேன் ஒன்று விளங்காட்டி அநியாயமே 20 நிமிஷம் நின்று அநியாயமே. ஸோ அதுக்காக தான் 2 3 போட்டு சார் ஒன்று தெரியாட்டி மாற்றி இருக்குது. ஏன் 20 நிமிஷம் வெயிட் பண்ற? அப்பதானே தண்ணி உள்ளுக்கு போறா உள்ளுக்கு போகும், வெளியே வரா வெளியே வரையில. இதுக்கு நாங்க கொடுக்குற பேர் தான் பிரசாரண சமநிலை எய்தும் வரை. பிரசாரண சமநிலை எய்தும் வரை 20 நிமிடங்கள் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டும். நடக்குதுன்னு சொல்லி நோக்குதா இப்பனா வெள்ளையோட வருது. அன்னி 4 மணிக்கு ஒரு அநியாயமே. 3 ஹவர்ல எப்படியோ நடந்தது. அனிச்சானிகா அவ்வளவுமா இல்லதானே? ரைட். சோ பாப்பம் என்ன சொல்றாங்கன்னு அதுக்கு கணங்களுக்கு போகும். முதலாவது படம் இவர் ரோயை வெளியிட படம் ஒன்று. 2வது படம் இந்த படம். சரியா? இதுல முதலாவது இருக்கிறது நார்மல் ஷேப் வீக்க நிலையில காணப்பட்டது. 3வது 4வது எல்லாம் முதல்ல சுருங்கிய கலங்கள். நல்ல விளங்குது மாதிரி இந்த படத்துல. இந்த படம் எடுங்க. இந்த படத்துல இதெல்லாம் வீக்க நிலையில காணப்படுற கலங்கள். இவரெல்லாம் முதல்ல சுருங்கிய கலங்கள். லேசா என்ன பாருங்க, நல்ல விளங்கு. வீக்க நிலையில காணப்படுறது டர்பிட் பிளான்ஸ் எல்லாம் நீங்குது. டர்பிட் பிளான்ஸ் என்றது வீக்க நிலையில காணப்படுறது. பிளாஸ்மலைஸ் பிளான்ஸ் என்றது முதல்ல சுருங்கிய நிலையில் இருக்கும் கலங்கள். ரைட். வாசிப்பம் என்ன சொல்றாங்க? முதலாவது குறிக்கோள். குறிக்கோள் என்ன தெரியுது? எல்லா ஸ்கூலும் மீக்குது. உங்களோட ஸ்கூல்ல குறிக்கோள் என்ன? நோக்கம் 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 எல்லாம் விஷன் 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 தம்பியில சொல்றோம். உங்களோட ஸ்கூல்ல குறிக்கோள் என்ன? என்ன குறிக்கோள்? பெருசா சின்னதா? சின்னதா நீக்குமே. அது என்னது? 2 பேசி பாடமா இந்த சைடு போனாக்க பாடமா இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லிட்டாங்க தானே அது. சரி, அது மாதிரி நம்ம குறிக்கோள். முதலாவது கையிருப்பின் கரைசலில் இருந்து குறிப்பிட்ட செறிவுள்ள கரைசல்களை தயாரிப்பார். தயாரிக்கணுமா? தயாரிக்கணும் தானே? தயாரிக்க அப்படின்னு தெரியும் தானே? ஸ்கூல் லேப்ல கட்டாயம் செஞ்சுப்பார். 2வது ஒளிநுட்ப காட்டிய அவதாரங்களின் ஊடாக முதல்வர் சுருங்கிய முதல்வர் வீங்கிய முதல்வர் சுருங்க தொடக்க நிலையில் உள்ள ரோகிய மேற்கோள்களின் கலங்களை வேறுபடுத்துவார். வேறுபடுத்த தெரியுமா? இது முதல்வர் சுருங்கிய கலங்கள், இது வீங்கிய கலங்கள். ஒளிநோக்கு காட்டின் திருத்தமான அவதானங்களை மேற்கொள்வதன் மூலம் இளையங்களின் முதல்வர் சுருங்கல் 100 வீதத்தை துணியலுமா? கை தள்ளிக்கோங்க, கீழே முதல்வர் சுருங்கல் 100 வீதம் ஈக்குவல் டு முதல்வர் சுருங்கல் 100 வீதம் ஈக்குவல் டு கீழே எழுதிக்கோங்க.
முதலுரு சுருங்கல் 100 வீதம். ஏன் ஒன்னாரல்ல அடுத்த கிளாஸ் அதை மற்ற கொடுங்க. வேற எதுவும் இல்லையே சொல்லி கொண்டாட கழிக்கிறீங்க எல்லாம் குழந்தைக்கிறீங்களா? முதலுரு சுருங்கல் 100 வீதம் சமன் எழுதிக்கோங்க. மேல முதலுரு சுருங்கிய கலங்களின் எண்ணிக்கை நம்பர் போட்டு வச்சுக்கலாம். முதலுரு சுருங்கிய கலங்களின் எண்ணிக்கை கீழே மொத்த கலங்களின் எண்ணிக்கை. சரியா? மேலே சரியில்லை. பெறப்பட்ட தரவுகளை விவரணப்படுத்துவதற்காக வேண்டி வரைவை பயன்படுத்துவார். எழுதுறீங்களா? நாலாவது சொல்றாங்க பெறப்பட்ட தரவுகளை விவரணப்படுத்துவதற்கு வரைவை பயன்படுத்துவார். வரைவு ஒரே தெரியும். எக்ஸ் அச்சில் வரைய வேணும் செறிவு, y அச்சில் வரைய வேணும் முதல் சொல்லுங்கள். வரைவிலிருந்து பெறப்பட்ட பெருமானங்களை கொண்டு ரோகியோ மேட்ரோலுரின் கலங்களின் தரையாளி தீர்த்துவார். சரியா? பொருத்தமான உபாரணங்கள் பொருள்களும் உபாரணங்கள் பொருத்தமான இல்ல பொருள்களும் உபாரணம் 600 போட வேணும். வெரி குட் 600 போட வேணும். வெரி குட் புடிச்சு வந்து ஐக்கிங்க. சோ இன்னும் என்ன நீங்க நோ பாட் டவுட் கொண்டாடுங்க. பொருள்கள் உபாரணங்கள் ஊர்ல போய் ஸ்டெப்ல அடிச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணாத ஸ்டெப்ல பண்ண மாதிரி இல்லாட்டி காண போயிட்டு. புதிய ரோகியோ இலைகள். ஏன் புதிய ரோகியோ இலைகள்? ஏன் புதிய இலை? காஞ்சி போன எல்லாம் எடுத்தாங்க எல்லாமே வாடி நீளத்துல தான் நீங்க மக்கள் புதிய அதெல்லாம் காரணம் எதுவும் நினைக்க தேவையில்ல. அதையில வச்சுக்கோங்க. நீங்க சரி கேட்டாங்க கேட்காதவங்க ஏன் புதிய இலை இருக்கிற பழைய இலை செட் ஆகாதா? மூடியுடன் கூடி 6 பெட்டி கிண்ணங்கள் 0.15, 0.2, 0.25, 0.3, 0.35, 0.4 என சுட்டியிடப்பட்ட பேரிடப்பட்ட பேர் போட்ட 6 பரிசோதனை குழாய்கள். பரிசோதனை குழாய்கள் டெஸ்டிவ் தெரியுதானே? சின்ன ஸ்டாண்ட் ஒட்டிக்கும் சின்ன நோட்டையும் அதில் போட்டு வைக்கும் லெஃப்ட்ல கண்டிக்கிறீங்களா? அதெல்லாம் ரைட். சோதனை குழாய் தாங்கி அப்ப அந்த பாக்ஸ் அதில் தான் பரிசோதனை குழாய் போட்டு வைக்கிறேன். எண்ணெண்ணில் பரிசோதனை செய்யப்பட்ட குழாய்கள். பரிசோதனை செய்யப்பட்டனா அளவு கோடிடப்பட்ட அளவிடப்பட்டதான் குட்டி படமாக போட்டிங்க பாருங்க. நம்பர் போட்டி அளவிடப்பட்ட பரிவகை செய்யப்பட்டோம்னா அளவு கோடிடப்பட்ட காய்ச்சி வடித்த நீருள்ள முகவை ஏன் தண்ணி அப்பதானே டைலூட் பண்ணி வேறுபட்ட செறிவுள்ள கரைசல் எடுத்துக்கொள்ளும். 1 சுக்ரோஸ் கரைசலை கொண்ட முகவை தெரியுதானே? அவர்ல இருந்தா மற்ற செறிவுகள் எடுக்க போறோம். நொண்ணி எடுக்கிறீங்களா அட்டை காட்டி மேற்கோருடைய பீச் எடுக்கிறதுக்கு தான் அதிகம். சவராளர்கள்னா பிளேட் கை வெட்டிக்கொள்ளும். வேற ஒரு ஆன்சர் வேற ஆன்சர் பழத்தை வெட்டிக்கொள்ளும். அப்ப சின்ன துண்டு வெட்டி எடுக்க இலையில பிச்சு எடுத்து அவளுக்கு வராதே அதுதான் சவராளர்கள் பிளேட் எழுதிக்கொள்ளும். வர்ண தூரிகை பெயிண்ட் பிரஷ் ஏன் கலர் பூசர். அப்ப மெதுவா எடுத்து வைக்கிறதுக்காக நீங்க புட்டிச்சு பெனஞ்சு எடுத்தா கலமை எல்லாமே சுருங்கிய கலமா மாறும். வர்ண தூரிகைன்னா பெயிண்ட் பிரஷ். இந்த பிரஷ் இப்படி மெதுவா தொட்டு ஸ்டைல்ல வைக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க மாத்தி கொள்றதுக்கு அது பிரஷ்ல தொட்ட மெதுவா வருமே. சௌதா கேட்கறா ஏதோ கரண்டியால அல்ல கரண்டியால அல்ல சின்ன சாமான் கிடையாது. அதான் பிரஷ் இருக்கு. அடுத்தது வழக்கிகளும் மூடி தூண்களும். ஏன் வழக்கி கேளுங்க அகப்பையால எழுதவா ஏன் அஸ்மாக்கனமோ டவுட் வந்துக்குது. அடுத்து வழக்கையும் மூடி தோண்டும். ஏன் வழக்கையும் மூடி தோண்டும்? காப்பியில பார்க்க வேண்டுமே வழக்கையில வச்சு மூடி தோண்டாலும் மூடிதான் பார்க்க.
வரைமுத்தால் கட்டிய வரைமுத்தால் சார்ட் வரைகிறது ஸ்டெப் சொல்றாங்க. அறிவுறுத்தல் பணியோகே செய்ய வாசிக்க பார்ப்போம் நானே சொல்ல கேட்கிறேன் வாசி வரங்க அறிவுரைக்க செய்யப்பட்ட குழாயை 1x சுக்ரோஸ் கரைசல் காய்ச்சி ஒழித்த நீர் என்பவற்றை கொண்டு என பெயரிடப்பட்ட பரிசோதனை குழாயிலும் மேலே குறிப்பிட்ட அதே செறிவுள்ள 20 ml கனளவு கொண்ட சுக்ரோஸ் கரைசல்களை தயாரிப்பதற்கு மாணவர்களை வலியுறுத்துதல். இரண்டாவது என்ன, தயாரிக்கப்பட்ட கரைசல்களை பரிசோதனை குழாய்களில் இருந்து பெட்ரி கிண்ணங்களுக்கு ஊற்றுவதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொட்டாமல். மூணாவது, ரோகியோயின் கீழ்ப்புற மேற்கோளுரின் ஊதா நிற சிறு துண்டங்களை பெற்று ஒவ்வொரு பெட்ரி கிண்ணத்திலும் உள்ள சுக்ரோஸ் கரைசல்கள் ஒரு சில துண்டங்களை இடும்படி மாணவர்களை பணித்தல். 2 பிரசாரண சமநிலை எய்தும் வரை பெட்ரி கிண்ணங்களை மூடிய நிலையில் 20 நிமிடங்களுக்கு வைத்தல். இறங்கிச்சா என்சிக்குள்ள கேட்கல, நீ 20 நிமிஷம் வைக்கிற, நீ 20 நிமிஷம் வைக்கிற பிரசாரண சமநிலை எய்தும் வரை. பெட்ரி கிண்ணத்தில் உள்ள கரைசல் எப்படி வலுக்கியிருக்கு அதே கரைசலில் உள்ள மேற்றோல் உரியை அவ்வழுக்கி கூரிகையின் உதவியினால் ஏற்றி இணைப்பதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல். இறங்கிச்சா என்ன சொல்றாங்க இறங்கிச்சா அதுலேயே தண்ணீர் ஒரு டொட்டம் எடுத்து வழுக்கீரை வச்சு அதுக்கப்புறம் மெதுவா பிரஷ்ஷால அது ஒரு இடத்துல வைக்கிறது. ஏன் தெரியுமா, அது துண்டு மட்டும் வச்சாங்கன்னா குயிக்கா ட்ரை ஆகணும், காஞ்சிரு. நாங்க கவர் ஸ்லிப் மூடமா துண்டு காய மேற்கொள்ளுவி. அதுக்கு தான் சொல்றாங்க பாருங்க, இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த வழுக்கீரை வச்சு அதுக்கப்புறம் தான் பிரஷ்ஷால மெதுவா துண்டு அள்ளி வைக்கிறது. என்ன சொல்றாங்க, ஒளிவளவு காட்டிய தாழ்வளவில் அவதானித்து கலங்களின் தெளிவான மூலம் ஒன்றை தெரிவு செய்து நடுத்தர அளவுக்கு மற்றும் மாற்றும்படி மாணவர்களை பணித்தல். அடுத்த பக்கம், உடம்பு காட்டியின் அப்புறத்தில் உள்ள கலங்களின் மொத்த எண்ணிக்கையின் முதலொரு சுருக்கமடைந்த கலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும்படி மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். முதலொரு சுருக்கமடைந்த கலங்களின் மூன்று உயரத்தை கணிக்கும்படி மாணவர்களுக்கு படித்தல். எக்ஸ் அச்சில் என்ன போன்ற சுக்ரோஸ் கரைசலின் செறிவு, y அச்சில் என்ன போன்ற முதலொரு செறிவுகள் மூன்று உயரத்தையும் கொண்டு வரை ஒன்றை வரைப்படி மாணவர்களுக்கு பணித்தல். வரைவிலிருந்து 50% முதலொரு சுருங்கள் உள்ள போது கரைசலின் மூலச்செறிவு சொல்ற செறிவுதான் துணிவதற்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல். அட்டவணையில் இருந்து குறிப்பிட்ட செறிவுள்ள சுக்ரோஸ் கரைசலின் கரையழுத்தத்தை கணிப்பீடு செய்தல். பெறப்பட்ட பெறுபேறுகளை கலந்துரையாடுதல். உனக்கு என்னடி வந்த, எனக்கு என்ன வந்த, அவளுக்கும் அதா வந்த கலந்துரையாடுதல். முதலொரு நீங்கிய முதலொரு சுருங்கிய முதலொரு சுருங்கிய தொடக்க நிலைகளை பொருத்தமான கரைசலிட்டு மாணவர்களை அவதானிக்க செய்து. இறங்கிச்சா நம்ம முன்னுக்கு பாருங்க சார்ட்ல இருக்குது கரைசல்களின் மூலத்திறன். ரெண்டாவது கரையழுத்தம் கிலோ பாஸ்காலையும் போட்டிக்கிறாங்க, கரையழுத்தம் ஏடிபிலையும் போட்டிக்கிறாங்க. ஏடிஎம்ன்றது தெரியுதானே, சல்லி எடுக்க அது இல்ல. ஏடிஎம் வந்து பிரஷர் அளவுக்கு ஒரு அளவு பாஸ்கால் மாதிரி ஏடிஎம்லையும் அளக்கு. இப்ப இந்த பெருமானா தேவனா கீழே போட்டுக்கோங்க, தேவனா போட்டுக்கோங்க, கிராமசுமா வளர்ந்துக்கோங்க. இந்த கலங்களை தேவனா வளர்ந்துக்கோங்க, அதுல போட்டீங்கன்னா தேவனா அதையும் வளர்ந்துக்கோங்க. நோட்ல இந்த நோட்க்கு நீங்க வரையில இருந்து 50% முதலோட சுருங்கள் உள்ள போதும் அங்கனைக்கு எழுதிக்கோங்க. வெளியே போடுற ரெண்டு மூணு அங்கனைக்கு எழுதிக்கோங்க. ஏனெனில் பிரகடன போட்ட பெரிய பிரகடன போட்ட எழுதிக்கோங்க. ஏனெனில் 50% உள்ளதை பார்க்கிறோம்ன்றதுக்கு ரீசன் எழுத போறோம். ஏனெனில் இயற்கையில் 50% கலங்கள், ஏனெனில் இயற்கையில் 50% கலங்கள் முதலொரு சுருங்கல் நிலையில் காணப்படும். முதலொரு சுருங்கல் நிலையில் காணப்படும். ரைட்டா? தேவையான நோட் பண்ணிக்கோங்க.
பிகாஸ் இப்போ விளங்கின மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் என்ன ஒரு 50க்கு பார்க்குறேன் ஓப்பன் ஓகே. நிறைய கருத்து பெரும்பான்மையான ஆட்கள் கருத்து என்னன்னா நியூட்ரிஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணின வேக்சின்ஸ் எடுத்தோம்னு சொன்னா சுகர் நோக்க முடியும். ஒரு சில ஆட்கள் சொல்றாங்க என்ன வேக்சின் அடிக்கலாம் மெடிக்கல் பர்பஸ் தான் நோக்க முடியாது. இன்னொரு கூட்டம் சொல்லுதும் இல்ல அடிக்கவே இயலாம் என்னதான் நாங்க இன்ஜெக்ட் பண்ணினாலும் நோக்க முடியும்னு சொல்றோம். பெரும்பாலான ஆட்கள் சொல்றாங்க நீங்க என்ன சரி நியூட்ரிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ற வேக்சின்ஸ் அடிச்சீங்கன்னு சொன்னா இல்லாட்டி சேலைன்ல நீங்க என்ன சரி தண்ணி எடுக்கிறீங்க சேலைன்ல சரி விட்டமின்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா நோக்க முடியும். அப்படி இல்லாம இதுல வந்து ஆன்டிபாடிஸை நீங்க உள்ளுக்கு எடுத்தா நோக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. என்ன புத்தியை கேட்டேன் சோசியல் மீடியாலையும் தேடி பார்த்தேன். எனக்கு தெரியல அப்படித்தான் அது இல்லாம சரி மாற்ற கருத்து இருந்துச்சுன்னா கட்டாயம் சொல்லணும். சீரியஸ் நீங்க என்ன நீங்க எப்படி படிச்சிருந்தீங்க? அடிச்சா முடியும் ஊசியை வளர்த்தினாலே ரொம்ப முடிஞ்சாச்சு. அப்படியா அப்படியா வேக்சின் அடிச்சு ரொம்ப முடிவு என்ன படிச்சிருக்கீங்க? சரியா சரியாம கேட்டீங்க. அதனால அப்படிதான் இது வந்து அல்லாவாலும் எனக்கு நான் தேர்வு நேரம் கிடைச்ச அந்த 3-4 நிமிஷம் அவளுக்கு சொன்னேன். அதுல பெரும்பான்மை நாட்கள் என் கொஞ்சம் இவர் சொன்னா நம்ம ஏழும் பண்ற நாட்கள் அப்படித்தான் சொன்னாங்க. நியூட்ரிஷன் சேலை அதுகளை இது பண்ணலாம் டியூப் போட்டு சாப்பாடு கேட்கலாம் டியூப் போட்டு கால தாக்கி அனுப்பலாம் விட்டமின்ஸ் அனுப்பலாம் அதெல்லாம் நோக்க முடியும். ஆன்டிபாடிஸ் மொத்தப்படி ஆன்டிஜன்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னா நோக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உச்சரிச்சேன். எல்லாம் சுகர் ஆச்சு. అది నాటుకు మంచి పెట్రోల్